இந்த நாளின் தியானத்துக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்க விரும்புகின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 9 14 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தலங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். முதலாவது வசனம், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் முழுவதிலும் தேவனை குறித்து ஏராளமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். பொதுவாக விசுவாசிகள் வேதத்தை படிக்கும் பொழுது நாம் என்ன எண்ணத்தோடு படிப்போம் என்றால், ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னோடு கூட பேசும், எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாரும், என்னை வழி நடத்தும் என்று சொல்லி நம்முடைய தேவைகளுக்காகத்தான் வேதத்தை படிப்போம். ஆனால் இனிமேல் நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது, தேவனே, இந்த வேதத்தில் உம்மை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, நான் உம்மை குறித்து என்ன அறிந்து கொள்ள முடியும் என்று, கர்த்தரை குறித்து என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆவிக்குரிய கண்களோடு படிக்க துவங்குவீர்கள் என்றால் ஆண்டவரை அறிகிற அறிவு உங்களுக்கு அதிகமாகும். இங்கே கர்த்தர் பெரியவர் என்று சொல்லிவிட்டு, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், துதிக்கப்படத்தக்கவர் என்றெல்லாம் பெரியவராய் அவரை காண்பித்து விட்டு, இந்த தேவன் நமக்கு என்ன செய்வார் என்பதை 14வது வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். இந்த ஆலயத்திற்குள் வந்து இன்றைக்கு நீங்கள் அழகாய் அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கே வருவதற்கு முன்பதாக இந்த இடத்திற்கு உங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தினார் சற்று சிந்தித்து பாருங்கள். ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலைமை, மனம் உடைந்த நேரத்தில் யாரையோ ஒருவரை அனுப்பி நல்ல வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை அவருடைய அன்புக்கு நேராய் கொண்டு வந்தார். குடும்பம் உடைய போகிற நேரத்திலே தேவ அன்பு நம்மை தொட்டது, நம்மை நடத்தினார். வனாந்திரத்தில் நயங்காட்டி அழைத்து வந்தது போல ஆண்டவர் இன்றைக்கு அழைத்து வந்து இந்த ஆலயத்தில் அமர வைத்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஏன் தெரியுமா? அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் மரித்து உயிரோடு இருக்கிறவர். மரணம் வரைக்கும் அவர் நம்முடைய தேவன், மரணத்திற்கு பின்பும் அவர் நம்முடைய தேவன். எந்த மார்க்கமும் எந்த மதமும் இப்படி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு தேவனை குறித்து சொல்லுவதே கிடையாது. மரித்த பின்பு நீ எங்கே போவாய் என்று ஒரு மனுஷனை பார்த்து கேட்டால், எனக்கு தெரியாது, மரித்த பின்புதான் தெரியும் என்று சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து மரித்த பின்பு நீங்கள் எங்கே போவீர்கள் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் சொல்வீர்கள், நிச்சயமாக எனக்கு ஒரு நித்திய வீடு இருக்கிறது, ஒரு பரலோகம் இருக்கிறது, நான் அங்கே போவேன் என்று சொல்லுவீர்கள். அந்த பரலோக வீட்டில் என்ன இருக்கும் என்று கேட்டால் இதுவரைக்கும் அதை பார்த்ததில்லை. ஆனால் வேதம் சொல்லுவதை நம்புகிறபடினால் அங்கே என் தேவன் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் அங்கு வெளிச்சமாய் இருக்கிறார், விளக்காய் இருக்கிறார். ஜீவ தண்ணீர் உண்டு, ஜீவ நதிகள் உண்டு, அங்கே ஜீவ அப்பம் உண்டு, புதிய நாமம் உண்டு. என் பெயரை தேவன் புதிய கல்லிலே எழுதுவார். அங்கே தேவனோடு பளிங்கு நதி ஓரத்தில் நான் நடப்பேன், தரையிலே பொற்றள வீதி போட்டப்பட்டிருக்கும், கண்ணாடி கடல் அருகே நடப்பேன் என்றெல்லாம் பரலோகத்தை குறித்து சொல்லக்கூடியது ஒரு விசுவாசி மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த நித்திய வீட்டிலே நமக்கு என்ன உண்டு என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, கருவிலிருந்து
கல்லறை வரைக்கும், கல்லறைக்கு பின்பு கண்கள் மூடிய பின்பும் நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. சரி, தேவன் நம்மை நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் உண்மையாகவே தேவன் தான் நம்மை நடத்துகிறாரா என்று நமக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. கிதியோன் கேட்டான், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே? அதற்கு பின்னாக தேவன் என்ன செய்ய போகிறார் என்று கிதியோனுக்கு தெரியாது. ஆகவே கேட்டார், நீங்க என் கூட இருந்தா இதெல்லாம் ஏன்பா நடக்குது? ஆபிரகாமுக்கு சந்தேகம் வந்திருக்கும், உண்மையாகவே ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறாரா? உண்மையாகவே வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவாரா? தேவன் என்னோடு கூட இருப்பார் என்றால் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நிற்கிற வரைக்கும் ஒரு அற்புதம் செய்யவில்லையே, இனிமேல் எப்படி அற்புதம் நடக்கும்? தேவன் கூட இருந்தார், அற்புதத்தை செய்தார். ஈசாக்கை கொடுத்த பின்பு உன் குமாரனை பலியிடு என்று சொன்னார். ஆபிரகாமுக்குள் சந்தேகம், தேவன் உண்மையாகவே பேசுகிறாரா? தேவன் பேசுகிறார் என்றால் எப்படி அவர் கொடுத்த பிள்ளையை அவரே திரும்ப கேட்பார்? பயங்கர சந்தேகம். ஆனால் அந்த சோதனைக்கு பின்னாக இருக்கிற தெய்வீக திட்டம் ஆபிரகாமுக்கு தெரியாது. உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை வைக்கும்படி ஆபிரகாமை ஆண்டவர் நடத்துகிறார் என்று ஆபிரகாம் அறியவில்லை. பின்னாகத்தான் தெரிந்தது தேவன் தன்னை நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார் என்று. ஹல்லேலூயா. இதையே ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே பவுல் எழுதும் பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று எழுதியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை தேவன் நடத்துகிறார். ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை தேவன் எப்படி நடத்தினார்? அவருக்கு என்னென்ன சஞ்சலங்கள் எல்லாம் வந்தது? அந்த சஞ்சலங்கள், இக்கட்டுகளை அவர் எப்படி மேற்கொண்டார் என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்னோடு கூட அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான். பவுலை ஆண்டவர் அழைத்த பொழுது அவரை பார்த்து சொன்னார், பவுலே, நீ ராஜாக்களுக்கு முன்பதாகவும் நீ என் சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்திற்காக அவன் எவ்வளவு உபத்திரவங்கள் அடைய வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அழைக்கும் பொழுதே ஒரு கடினமான பாதையை சொல்லித்தான் ஆண்டவர் பவுலை அழைக்கிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், இயேசுவினிடத்தில் வா, கஷ்டம் நீங்கும், நிச்சயம் நீங்கும். இயேசு கஷ்டங்களை நீக்குகிறவர், கண்ணீரை மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவர். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழுகிறது நிமித்தம் சில உபத்திரவங்கள், போராட்டங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த உபத்திரவங்களிலும் போராட்டங்களிலும் கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை அறிகிற அறிவு இருந்தால் நாம் சோர்ந்து போக மாட்டோம், வீழ்ந்து போக மாட்டோம், தளர்ந்து போக மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். என்ன வந்தாலும் ஆண்டவருக்காய் உறுதியாய் நிற்போம். பவுல் இத்தாலியா பட்டாளத்துக்கு போக வேண்டிய ஒரு நெடுந்தூர பயணம், அது ஒரு கப்பல் பயணம். அந்த பயணத்திலே பவுல் தன் விருப்பப்படி அங்கே பயணிக்க முடியவில்லை. ஒரு அடிமையை போல அழைத்து செல்லப்படுகிறார். அவரோடு கூட 276 பேர்கள் பயணிக்கிறார்கள். அத்தனை பேர்களையும் ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் புறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். நீங்கள் பிறந்த அன்று அந்த பயணம் துவங்கவில்லை, நீங்கள் பிறக்கும் முன்பதாகவே அந்த பயணம் துவங்கி விடுகிறது. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எங்கே வாழ வேண்டும், யாரை மணக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிற பல இடங்களிலே ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று பல காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்கே பிறப்பார் என்று மீகா சொல்லுகிறார்.
அவர் எப்படி வளருவார் என்று ஏசாயா சொல்லுகிறார். அவர் எப்படி ஞானமுள்ளவராய் இருப்பார் என்று ஏசாயா 11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கும், சிறுமைப்பட்டவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவார் ஏசாயா சொல்லி இருக்கிறார். ஏசாயா 40 அதிகாரத்திலே அவருக்கு ஒரு முன்னோடி எப்படி வருவார் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 48 இருந்து 53 வரைக்கும் அவர் எப்படி அவமதிக்கப்படுவார், அவர் எப்படி நிந்திக்கப்படுவார், அவர் எப்படி பாடுபடுவார், அவர் எப்படி உபத்திரவப்படுவார், எப்படி ரத்தம் சிந்துவார், எப்படி காயமடைவார், எல்லாவற்றையும் தீர்க்கர்கள் எழுதி வைத்தார்கள். அவர் எப்படி உயிரோடு எழும்புவார் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை எழுப்புவார், 3ஆம் நாளில் நம்மை உயிர்ப்பிப்பார், எழுப்புவார் என்று ரெசரக்ஷனை பற்றி அங்கே ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் சொல்கிறது. யோனாவின் சரித்திரம் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி சொல்லுகிறது. சகரியாவிலே அவருடைய பாதங்கள் மலையிலே தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி ஆண்டவர் இயேசு எப்படி வருவார் என்று வேதம் முழுவதும் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது போலவே உங்கள் வாழ்வை குறித்த தேவ திட்டமும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை படிக்கும் பொழுது எனக்கு சொல்லுங்கப்பா, எனக்கு பேசுங்கப்பா, என் வாழ்க்கையை குறித்து உங்க திட்டம் என்னப்பா என்று ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரிடத்துல கேட்டு வேதத்தை படிக்க வேண்டும். இங்கே பவுலை அழைத்த பொழுது நீ ராஜாக்களுக்கு முன்பதாக எனக்கு சாட்சியா இருப்பாய் என்று சொன்னார். அது சாதாரணமாக நடக்கவில்லை, அது மிகுந்த உபத்திரம் நிறைந்த ஒரு பாதையாகத்தான் இருந்தது. அப்படிப்பட்ட ராஜாவை சந்திக்க போகிற ஒரு பயணம் தான் இங்கே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனம், நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டபோது. நான் சொன்னேன் இந்த பயணத்தை குறித்து 5 காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று. இந்த பயணம் ஒரு தீர்மானிக்கப்பட்ட பயணம். அதை பவுல் தீர்மானிக்கவில்லை, தேவன் தீர்மானித்தார். உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 12வது வசனத்தை வாசியுங்கள். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. அழகா இருக்குது பாருங்க, அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறாரா. போன வாரம் உங்க வீட்டுல நடந்த காரியத்தை கூட தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் நம்மை நியமித்தார். எதற்கு தெரியுமா? நித்திய விவாகத்திற்கு. மணவாட்டியாக இங்கு நிச்சயம் பண்ணுகிறார், மணவாட்டியாக பரலோகில் திருமணம் செய்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. எரேமியாவை அழைக்கும் பொழுது எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, எரேமியாவே நீ தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் அன்பு மகனே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, நீ உனக்குரியவள் அல்ல, நீ உனக்குரியவன் அல்ல. நீ பிறக்கும் முன்பதாகவே தேவன் உனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். நீ உன் தாயின் கருவில உருவாகிற நாள் அவருக்கு தெரியும். உன்னை ஏன் உருவாக்கினார் என்று அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட வச்சிருக்கிறார். அந்த ப்ளூ பிரிண்ட, அந்த தெய்வீக திட்டத்தை நீ கண்டுகொள்ளத்தான் உன்னை வழி நடத்துகிற மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரர்ஸ் மேனுவல் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் வேத புத்தகம். எரேமியா தேவனால முன்குறிக்கப்பட்டார். மோசேயை பார்த்து தேவன் அழைக்கும் பொழுது சொன்னார், நீ வா, நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன். முன்குறித்தார், எல்லாவற்றையும் திட்டம் பண்ணினார். தீர்க்கர்களை தேவன் முன்குறித்தார், ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் முன்குறித்தார். முன்குறித்து இதை நீ செய்ய வேண்டும் என்று அழைத்தார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். யோவான் 17:4வது வசனத்தை வாசியுங்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் ஐயா, எனக்கு நீங்க எதை நியமிச்சீங்களோ அதை செஞ்சு முடிச்சேன். இதுதான் ஜீசஸுடைய ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? உங்களுக்கு 20 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம். பூமியிலே கர்த்தர் உங்களுக்கு நியமித்தவைகளை செஞ்சு முடிச்சிங்களா அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பதில் நம்மிடத்திலிருந்து வருமா?
உங்கள் பயணம் தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு பயணம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பலரை அவருடைய வாழ்க்கையிலே சந்தித்தார். ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீனும் கொண்டாந்து ஆண்டவர் கையில கொடுக்கிறான். அவன் அதை தனக்கென வைத்திருக்கலாம், அவன் தனக்கென வைக்கல. அவன் வாழ்க்கையில அவனை பத்தி ஒரே ஒரு இடத்துல தான் பைபிள் சொல்லுது, அவன் அப்பத்தை மீனை கொடுத்தான் என்று. அதுக்கு பிறகு அவனை பத்தி சொல்லல. ஆனால் அது அவனுக்கென்று தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. நீங்க சின்னதா ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்யலாம், அது வெளியே அங்கீகாரம் இல்லாத ஒன்றாய் கூட இருக்கலாம். ஆனால் அதை தேவன் உங்களுக்கு தீர்மானித்தபடினால் தைரியத்தோடு செய்யுங்கள். வேதத்திலே வெளியே சொல்லப்படாத பல பாத்திரங்கள் இருக்கிறது. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்ற ஒருவரை குறித்து 4 சுவிசேஷங்களும் சொல்லுகிறது. இந்த யோசேப்பு என்ன செய்கிறார்? ஆண்டவர் இயேசு மரித்து விட்டார். மறுநாள் ஓய்வு நாள் மாலை வேளையிலே இயேசுவின் சரீரத்தை எடுத்து அடக்கம் செய்ய வேண்டும். எல்லாரும் ரோம அரசாங்கத்துக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். சீஷர்கள் எல்லாம் தூரத்திலே நிற்கிறார்கள். யாரும் பக்கத்திலே போய் கேட்க பயப்படுகிறார்கள். ஸ்திரீகள் தூரத்திலே நிற்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. முழு உலகத்தின் ரட்சகர், ரட்சிப்பை கொண்டு வந்து பூமிக்கு கொடுக்கும்படி மரித்தவர் சிலுவையிலே தொங்குகிறார். இப்பொழுது இவரை எடுத்து சகல கனத்தோடும் அடக்கம் பண்ண வேண்டும். அவர் யார்? தேவனுடைய குமாரன். அவர் யார்? ரட்சகர். ஒரு சாதாரண குற்றவாளியை அடக்கம் பண்ணுவது போல இயேசுவை அடக்கம் பண்ண முடியாது. இப்பொழுது இயேசுவின் சரீரத்தை போய் பிலாத்துவின் இடத்திலே கேட்க வேண்டும். எல்லாருக்கும் பயம். பேதுரு போகவில்லை, யோவான் போகவில்லை, மார்க்கு போகவில்லை, யாருமே போகவில்லை. திடீரென்று ஒருவன் வந்தான். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாய் இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்று. நேராய் வருகின்றான். போய் வெள்ளை துப்பட்டியை வாங்கி கொண்டு வருகிறான். ஏன் தெரியுமா? பஸ்கா அப்பத்தை வெள்ளை துப்பட்டியில் தான் சுற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியானார். ஆகவே சாதாரண பழஞ்சீலையில் அவரை சுற்ற அவர் விரும்பவில்லை. வெள்ளை துப்பட்டியில் இயேசுவை சுற்றி இறக்குவதற்கு போய் முதலாவது பெர்மிஷன் கேட்கணும். யாருக்கும் தைரியம் இல்லை. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு நேரடியாய் போய் அனுமதி கேட்கிறான் அரசாங்கத்தினிடத்தில். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, உத்தமன், நீதிமான், அந்தரங்க சீஷன், இயேசுவை நேசிக்கிறவன், ஆலோசனைக்காரன். 4 சுவிசேஷமும் அவரை குறித்து 4 காரியத்தை சொல்லுது. நேராய் போய் அனுமதி வாங்கி கனத்திற்கும் மகிமைக்கும் உரிய அந்த சரீரத்தை துப்பட்டியில் சுற்றி தான் வெட்டி இருந்த புதிதான கல்லறையில் கொண்டு போய் வைத்தார் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவாக ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்வார்களாம்? எப்பொழுது மரிப்போம் என்று தெரியாதபடினால் தங்களுடைய மரணத்திற்கு பிறகு தங்களுடைய சரீரம் கனத்திற்குரியதாய் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று பெரிய தோட்டத்தில் புது கல்லறை வாங்கி ஆயத்தம் செய்து வைப்பார்களாம். மரிக்கும் பொழுது அங்கே அடக்கம் பண்ண வேண்டும். இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்ன செய்தார்? இந்த புதிய கல்லறை கல்வாரி மலைக்கு பக்கத்தில் இருந்தது. இயேசு சிலுவையிலே தொங்கின இடத்திற்கு அருகிலே இருந்தது. வேறு ஏதாவது ஒரு கல்லறையிலே போய் அடக்கம் செய்திருக்கலாம். ஆனால் அடக்கம் செய்ய போவதற்குள் ஓய்வு நாள் துவங்கிவிடும். ஆகவே இவர் என்ன செய்தார்? பரவாயில்லை, எனக்கென வைத்திருக்கிற கல்லறையை நான் இயேசுவுக்கு கொடுக்கிறேன் என்று அந்த கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து வேதத்தில் வேறு எங்குமே சொல்லப்படவே இல்லை. ஆனால் இன்று வரைக்கு முழு உலகத்திலும் உள்ளவர்கள், உலகத்துல கோடிக்கணக்கான கல்லறை இருக்குது, ஒரு கல்லறையும் போய் பார்க்கல. ஒருவன் தியாகத்தோடு தன்னுடைய கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தானே, அந்த கல்லறையை தான் உலகம் எல்லாம் இருந்து மக்கள் போய் இன்றைக்கு வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இயேசுவின் கல்லறையாய் மாறிற்று. என் அன்பு சகோதரனே, இயேசுவுக்காய் தியாகத்தோடு வாழுவது அது ஒரு ஸ்லாக்கியம். இயேசுவுக்காய் தியாகம் செய்வது ஒரு பாக்கியம். என் அன்பு சகோதரி, குடும்பத்துல பிரச்சனைகள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம் பல நேரம் சொல்றீங்க, இயேசு கிட்ட வரதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், ஆண்டவற்றை வந்த பிறதான் உபத்திரம், உனக்கு இப்பதான் உபத்திரமும். ஆனால் கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை தேவன் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது சொல்லுவீங்க, ஐயா என்னை உபத்திரப்படுத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று. ஹல்லேலூயா. இந்த பயணம் ஒரு தீர்மானிக்கப்பட்ட பயணம். உங்களுக்கென்று ஆண்டவர் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார் சில காரியங்களை. அதை வேதத்தில் தேடி 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 கண்டுபிடிக்க வேண்டும். இயேசுவே, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, உமக்காய் நான் எப்படி வாழ வேண்டும்?
சவுல் ஆண்டவருடைய ஒளியினால் சந்திக்கப்படுகிறார். 2 கேள்வி கேட்டார் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, நீர் யார்? அதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு நீங்க கேட்க வேண்டிய ஒரு சிறந்த கேள்வி எது தெரியுமா? ஆண்டவரே, என் பயணத்தை நீங்க தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? தீர்மானிக்கப்பட்ட ஒரு பாதை. இன்றைக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை குறித்த உம்முடைய சித்தம் என்ன? தெளிவாய் சொல்லு. ஒவ்வொரு நாளை குறித்த உம்முடைய சித்தம் என்ன? தெளிவாய் சொல்லுங்க. உங்கள் பயணம் தீர்மானிக்கப்பட்ட பயணம். 2வதாக, இந்த பயணம் துவங்கும் பொழுது மிக லகுவாய் இருந்தது. அப்போஸ்தலர் 27:3-4 வாசியுங்கள். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து. பயணம் துவங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆவிக்குரிய பயணம் கூட அப்படிதான். ரட்சிக்கப்பட்டவனு கேட்ட எல்லா ஜபங்களுக்கும் டான் 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 பதில் வரும். கேட்கறதுக்கெல்லாம் பதில், அப்படி நினைக்கிறதுக்கெல்லாம் பதில். இது ஆரம்ப நாட்கள். தேவன் உன்னை பட்சமாய் நடத்துவார், ஆரம்ப நாட்கள். ஆனால் நாட்கள் ஆக 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 தகப்பன் நம்மை உருவாக்குவார், நம்மை செதுக்குவார், நம்மை நொறுக்குவார், நம்மை உடைப்பார், உலைக்களத்திலே போடுவார், களிமை நீக்குவார். அது கஷ்டமாகத்தான் இருக்கும். இங்கே பவுலின் பயணம் தீர்மானிக்கப்பட்ட பயணமாய் இருந்தது. ஆனால் பல தீங்குகளை சந்திக்க வேண்டிய பயணமாய் மாறிவிட்டது. வாசியுங்கள் 7வது வசனம். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினியது பட்டணத்துக்கு எதிரே வந்து. பயணத்துல என்ன காற்று வருது? கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன காற்று? வாழ்க்கையில எதிர்காற்று வரும். பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. சவால்களை சந்திக்கத்தான் ஆண்டவர் அழைத்தார். யாருக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை? எதிர்காற்று ஒவ்வொரு நாள் வரும். இன்னைக்கு தான் இது முடிஞ்சதுன்னு நினைப்போம், அடுத்த நாள் இன்னொன்னு வரும். இன்னைக்கு தான் முடியுதுன்னு நினைப்போம், அடுத்த நாள் வேற ஒரு பிரச்சனை வரும். ஐயோ, வாழ்க்கை எல்லாம் உங்கள் பயணத்திலே எதிர்காற்றை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். 7வது வசனம் வாசியுங்கள். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினியது பட்டணத்துக்கு எதிரே வந்து. வாழ்க்கையிலே வருத்தங்கள் வரும், ஆனாலும் நம்மை ஜெயிக்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வாசியுங்கள் 8வது வசனம். அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் வருத்தத்துக்கு நடுவிலே நல்ல காரியங்களை செய்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பொழுதுமே அநேகர் கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைக்கிறதே கிடையாது. திரும்பி பார்த்தா உங்க மகளுடைய திருமணத்துக்கு எவ்வளவு ஜோம் பண்ணீங்க, எவ்வளோ அழுதிங்க. எத்தனை வருஷமா மாப்பிள்ளை வராம இருந்துச்சு. ஜோம் பண்ணி அழுது 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 நல்ல மகனை கொடுத்துட்டார். ஆண்டவர் அங்கங்கு நமக்கு நல்ல துறைமுகங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வருத்தங்களுக்கு நடுவிலே ஒரு மகிழ்ச்சி, வருத்தங்களுக்கு நடுவிலே ஒரு சந்தோஷம், ஒரு களிகூறுதல், ஒரு ஆனந்தம், ஒரு நன்மை. சில நன்மைகளை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறார். நம்ம தான் வருத்தங்களே நினைச்சிட்டு இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எதிர்காற்று வரும், வருத்தங்கள் வரும். வாசிக்கலாம் 9வது வசனம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, ஐயோ ஆண்டவரே, இதுக்கு மேல எப்படி அப்பா உபத்திரவங்களை தாங்கிறது? ஒரு தகப்பனார் ஒரு நாள் வந்தார். அம்மா, என் வீட்டில் பயங்கர பிரச்சனை அப்படின்னார். நான் சொன்னேன், என்ன ஐயா பிரச்சனை? என் வாலிப மகன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறான். செகண்ட் இயர்லேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டான். தேர்ட் இயர் ஆன பிறகு டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டான். எப்போவுமே கதவை மூடிக்கிட்டு உள்ளேயே இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் கேட்டேன், ஏன் மகனே நீ இப்படி காலேஜுக்கு போகாமல் உள்ளவே கதவை மூடிட்டு இருக்கிற அப்படின்னா அவன் சொல்வானா, அப்பா நான் ராத்திரியெல்லாம் தூங்கலை அப்படிம்பான். இப்போ இவர் கேட்டிருக்கிறார், ஏன் நீ ராத்திரியெல்லாம் தூங்கலைன்னா, ராத்திரி நான் தூங்குனா என் படுக்கையில் சுற்றி சுற்றி பிசாசு வந்து உட்காந்துக்குது, கருப்பு உருவத்தை கண்ணில் பார்க்குறேன்ப்பா, உங்கள்கிட்ட சொன்னால் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி நான் சொல்லலை. ராத்திரியெல்லாம் என்னை தூங்க விடுறதில்லை, என்னை தொல்லை பண்ணுது. ராத்திரியெல்லாம் மகன் தூங்காதனால பகலில் கல்லூரிக்கு போகலை. இன்னைக்கு கல்லூரியில் ஜாயின் பண்ணி 9 வருஷம் ஆச்சு, இன்னும் அவன் டிகிரி முடிக்கலை. ஏன் தெரியுமா? பிசாசின் போராட்டங்கள். உலகத்திலே விதவிதமாய் 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 மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்.
குடும்ப உறவுகளிலே விதவிதமான பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே விதவிதமான பிரச்சனைகள், வருத்தத்தோடு வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இனிமே நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை பவுல் பயணித்தார் என்று வாசிக்கிறோம். 27:11 வாசிங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். உங்க பயணத்துல பல வேளைகள் நீங்க ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்க முடியாதபடி மக்கள் மனுஷீக ஆலோசனையை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஐயோ, பிள்ளைக்கு மொட்டை எடுக்கணும் சொல்றது யாரு? ஃபாதர் இன்லா சொல்றதை எப்படி தட்டுறது? மதர் இன்லா சொல்றாங்க காலில் கொலுசு போடணும். மதர் இன்லா சொல்றதை எப்படி தட்டுறது? ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை. கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு தூக்கிட்டு வராங்க. காலில் கொலுசு, இடுப்புல கயிறு, தலையில மொட்டை. எனக்கு வந்த கோபம். நான் கேட்டேன், அம்மா அந்த பிள்ளை உனக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாருமா, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணி. சரி, இதென்ன கொலுசு, இதென்ன கயிறு, இதென்ன மொட்டை அப்படின்னா? ஐயோ, எங்க வீட்டில் எல்லாரும் அவங்க எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலை, அவங்க சொன்னதை நாங்க கேட்டு தானே. நான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்த பிள்ளைய நீ கர்த்தருக்குன்னு வளர்க்கறதுக்கு உனக்கு வைராக்கியம் இல்லைன்னா ஏன் இந்த பிள்ளைய ஆண்டவற்றை கேட்டு வாங்கினேன் என்று கோபமாகத்தான் பேசினேன். அதன் பிறகு போய் அந்த மகள் மனம் திரும்பினாள். இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், மனுஷ ஆலோசனைய நீங்க கேட்க கூடாது. ஒரு குடும்பத்தார் சொல்றாங்க, ஐயோ பிள்ளை வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை, அவங்க மதர் இல்லா ஃபாதர் என்ன சொல்ற ஆலோசனை தான் மகன் கேட்கிறான். மகன் யாருன்னா சர்ச்சில் பாடுறாரு, ஆராதிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா ஆலோசனை யார் ஆலோசனையை கேட்கிறாங்க? அம்மா அப்பா ஆலோசனை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பயணத்துல மனுஷ ஆலோசனை கேட்காது. சில வேளைகள்ல மனுஷ ஆலோசனை கேட்கணும், முதியோர்களுடைய ஆலோசனை கேட்கணும், ஆவிக்குரியவங்களுடைய ஆலோசனை கேட்கணும். ஆனா உலக பிரகாரமான மனுஷங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல்கள் வரும். ஏன் தெரியுமா? உங்களை நடத்துகிறவர் ஒரு தேவன். ஹல்லேலூயா. குடும்பத்தில் டெசிஷன் எடுக்கணுமா? முட்டி போட்டு குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. வியாபாரத்தில் தீர்மானம் எடுக்கணுமா? முழங்கால் போட்டு ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு கேளுங்க. பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணணுமா? ஆண்டவரே இந்த பார்ட்னரை சூஸ் பண்ணலாமா வேண்டாமா? யூதாஸ் பின்மாறி போய் யூதாஸ் மரித்த பிறகு அடுத்த சீஷனை தெரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் யார் நல்ல அனாயிண்டட் பர்சன். அவங்க சும்மா தீர்மானிக்கல, ஜெபம் பண்ணாங்க, சீட்டு போட்டாங்க. அந்த நாட்கள்ல எல்லாத்துக்கும் சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டு தேவன் தெரிந்து கொடுத்து கொண்டவனை தான் அப்போஸ்தலராக நிறுத்தினாங்க. என் அன்பு சகோதரனே, என் அன்பு தகப்பன்மாரே, என் அன்பு தாய்மாரே, எல்லாத்துக்கும் கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க. கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, இவர்கள் கடந்து போன இன்னொரு பாதையை பார்க்கலாம். 12வது வசனம். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால். சில துறைமுகங்கள் நமக்கு வசதி இல்லாத துறைமுகங்கள். உங்க வீடு ஒரு வசதி இல்லாத வீடாத்தான் இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு மேன்மைகளை தருவார். நான் இப்பொழுதும் கூட நம்முடைய பழைய ஆலய ஆராதனை நினைச்சு பார்க்கிறேன். ஒரு சர்வீஸ் முடியும், அடுத்த சர்வீஸ்க்கு வாசல்ல ஆட்கள் நிற்பாங்க. இவங்க இப்படியே ஒரு ரோல வெளியே போவாங்க, அப்படியே ஒரு ரோல உள்ள வருவாங்க. இடுக்கம், நெருக்கம். அந்த இடத்துலையும் உண்மையை உத்தமமா தேவனை சேவிச்சு தனக்கு கூட ஒரு வசதியான வீட்டை வைக்காதபடி உண்மையா சேவிச்சதுனால இன்னைக்கு நீங்க எவ்வளவு விஸ்தாரமான இடத்துல தேவனை ஆராதிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த துறைமுகம் தங்குவதற்கு வசதி இல்லாத துறைமுகம். இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலைமை வசதி இல்லாத சூழ்நிலைமை. உண்மையா சேவிங்க. அந்த கொஞ்ச வருமானத்துல கர்த்தருக்கு தசம பாகம் கொடுங்க. அந்த கொஞ்ச வேலையில ஒரு லீவ் எடுத்துட்டு வந்து ஒரு ஊழியத்துல கலந்துக்கோங்க. அந்த சின்ன குடிசையான ஒரு வீட்லயும் ஒரு ஜெபத்தை நடத்துங்க. 4 பேரை கூப்பிட்டு ஒரு ஊழியத்தை செய்யுங்க. மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்க. வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டு ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து பாருங்க. உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற மர நிழல்ல ஒரு சண்டே ஸ்கூலை நடத்தி பாருங்க. வசதி இல்லாத இடத்துல நீங்க கர்த்தரை சேவிச்சீங்கன்னா உங்களை வசதியாய் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு உண்மையுள்ள தேவனை சேவிக்கின்றோம்.
கீரை தோட்டத்துக்கு காலால் தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இரு என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். வானத்து மழையை குடிக்கிற நாட்களை உங்களுக்கு நிச்சயம் தருவார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், மேலான நிலைமையிலே வைப்பார், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் வைப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு இப்பொழுதே போதிக்க வேண்டும். நீ வளர்ந்து வரும் பொழுது இந்தியா முழுவதும் ஆலயங்களை கட்டுகிறவளாய் மாற வேண்டும், தேவ சபையை தாங்க வேண்டும், தேவ ஊழியத்தை தாங்க வேண்டும். இப்படி சொல்லி வளர்த்து பாருங்க, பிள்ளைங்க மேல வந்து கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கும். எத்தனையோ பேர் வேலை கிடைக்கிறதுக்கு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அழுது 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 ஜெபம் பண்ணுவோம். ஆனா வேலை கிடைச்சு கை நிறைய சம்பளம் வாங்கின பிறகு கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியை நினைக்கவே மாட்டாங்க. துக்கமா இருக்கும். சாஃப்ட்வேர்ல நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம், பெரிய வேலை, உத்தியோகம், கர்த்தரையே நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு சொல்றேன், வசதி இல்லாத நீங்க வாழ்ற நாட்கள்ல வாயை திறந்து என்ன பொருத்தனை செய்றீங்களோ, வசதிகள் வரும் பொழுது அந்த பொருத்தனையை நிறைவேற்ற உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு மிஷினரியை தாங்குவேன் ஆண்டவரே, என் 2 பிள்ளைங்க 2 மிஷினரியை தாங்குவாங்க ஆண்டவரே. பொருத்தனை செய்து வசதி இல்லாத நாட்கள்லையும் மனரம்யமா கர்த்தரை செய்வீங்க. உங்களை வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இவர்கள் கடந்து சென்ற சஞ்சலங்கள் இன்னும் என்ன? 13, 14 வாசிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யுரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. தென்றல் மெதுவா அடிக்குது. சில வேளைகள்ல நிரந்தரம் இல்லாத சந்தோஷத்தை பெருசா நினைக்காதீங்க. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, என் அன்பு வாலிப மகனே, உன் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது உனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸோடையே சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்க, உன் நேரங்கள் தேவனுக்கு பயன்படாது போயிடும். உன் இள வயது நாட்கள் ஆண்டவருக்கு பயனற்றதா மாறிடும். மெதுவாய் அடிக்கிற தென்றல்ல அப்படி லயிச்சு போயிடாதீங்க. எல்லா பாரமும் முடிஞ்சது, பிள்ளைங்கள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சது, இனி ஓய்வு. நோ, ஓய்வே கிடையாது. இந்த ரிட்டையர்டு பீரியட்ல கூட உங்களுக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். தென்றல் மெதுவா அடிக்குதுன்னு இளைப்பாறாதீங்க. தேவனுக்காக எதை செய்யணும் அதை மட்டும் யோசிங்க, அதை மட்டும் சிந்திங்க. நீங்கள் போகிற பயணம் நித்தியத்தை நோக்கிய ஒரு பயணம். அடுத்த வசனம் வாசியுங்கள், 27, 15. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். சில வேளைகள்ல நம்ம குடும்பத்தை தேவன் எப்படி நடத்துறாருன்னே தெரியாது. ஐயோ என்னதான் நடக்குதுன்னே தெரியல. அப்படி எத்தனை பேர் நினைச்சிருக்கிறீங்க? நானும் ஜெபம் பண்றேன், நானும் உபவாசிக்கிறேன், என்ன நடக்குதுன்னே தெரியல ஆண்டவரே, உங்க சித்தம் தான் என்ன. டோட்டலா சரண்டர் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல, காற்றின் போக்கிலே நாங்க விட்டுறோம், உங்க வழி நடத்தலுக்கே விட்டுறோம். டோட்டலா சரண்டர் பண்ணுங்க. நீங்களா ஒண்ணு டிசைட் பண்ணாதீங்க. நீங்கள் பயணிக்கிற பயணம் ஒரு நித்திய பயணம், கர்த்தர் நடத்துகிற பயணம். இந்த பெருங்காற்று மோதிச்சு கப்பல் போய் ஒரு பாறையில இடிச்சது, பின்னணியமெல்லாம் உடைஞ்சு போச்சு. பயணம் செய்யறது யாரு? மகா பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்க கேட்கலாம், பவுல் நிமித்தம் ஆண்டவர் கப்பலை காப்பாத்திருக்கலாமே. இல்ல, பவுலுக்கே அந்த நிலைமைனா சில வேளைகள்ல நமக்கும் சில நஷ்டங்களை அனுமதிக்கிறார், நமக்கும் சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார். இயேசு பயணித்த படகுல தான் புயல் வீசுச்சு, அலை மோதுச்சு. வாழ்க்கையில துக்கம், துன்பம், பிரச்சனை, சோதனை வர்றதுனால இயேசு இருக்கிறாரா, இயேசு என் கூட இல்லையா, ஐயோ நான் போயிடுறேன் பழைய வாழ்க்கைக்கு, தயவு செய்து நினைக்காதீங்க. எந்த சூழ்நிலைமை வந்தாலும் நான் உறுதியா நிற்பேன். எதிர்காற்று அடித்தாலும் நான் உறுதியாய் நிற்பேன். சரி, வாழ்க்கையில எதிர்காற்று மோதுகிறது, புயல் அடிக்கிறது, அலை மோதுகிறது, நான் என்ன செய்யணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு அழகான ஓமை நமக்கு சொல்லி இருக்கிறார். மத்தேயு 7, 24, 25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, 2 வீட்டை சொல்றார். ஒரு வீடு மணலிலே அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு, ஒரு வீடு கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. காற்று அடித்தது, பெருமழை வந்தது, ஒரு வீடு விழுந்துச்சு, ஒரு வீடு விழல. விழாத வீடு எது தெரியுமா? கன்மலையின் மேல் நிற்கிற வீடு.
உங்க வீடு எதன் மேல் கட்டப்பட வேண்டும்? கன்மலையின் மேல, கர்த்தர் இயேசுவின் மேல, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல. என்ன தீர்மானம் எடுத்தாலும் வசனத்தின்படி தீர்மானம் எடுங்க. தீர்மானங்களை நீங்க எடுக்கும் போது பெருங்காற்று வரட்டுமே, பெரும் புயல் வரட்டுமே, அலை வீசட்டுமே, புயல் தாக்கட்டுமே, உங்கள் படகு கவிழ்ந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் வீடு உடைந்து போவது இல்லை, உங்கள் மாளிகை அழிந்து போவது இல்லை. கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கை அது நிர்மூலமாக்கப்படுவது இல்லை. தீர்மானிக்கப்பட்ட பயணம் தீங்குகளை சந்திக்கிற பயணம். மூன்றாவதாக, இந்த பயணத்தில் நடந்த காரியங்களை குறித்து 3 வசனங்கள் இப்படி சொல்கிறது. 27:18 வாசியுங்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். பெருங்காற்றில் அடிபடும் பொழுது எதை தூக்கி எறிகிறாங்களா? சரக்குகளை தூக்கி எறிகிறாங்க. நீங்க பயணிக்கிற பயணத்துல பாரங்களை தூக்கிக்கிட்டே போக முடியாது. சில பாரங்களை கீழே போடணும், சில காரியங்களை தூர போடணும், சில காரியங்களை விடாத பட்சத்துல உங்க ஓட்டத்தை ஓட முடியாது. நீங்கள் அநேகர் பாரங்களை சுமந்துகிட்டே ஓடுறீங்க. சரக்குகளை தூக்கி எறிந்தார்களாம். அப்புறம் 27:19, 3ஆம் நாளிலே கப்பலின் தடவாளங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். தளவாடங்களையும் தூக்கி என்ன செஞ்சாங்களாம்? எரிஞ்சாங்க. சரக்குகளை எறிந்தார்கள், தளவாடங்களை எறிந்தார்கள். 27:38, திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை இலகுவாக்கினார்கள். கோதுமையை தூக்கி கடல்ல எறிஞ்சாங்களாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவரை நேசிக்கிறதற்கும் ஆண்டவரை சேவிக்கிறதற்கும் தடையா உங்க வாழ்க்கையில எது இருந்தாலும் நீங்க இன்னைக்கு தூக்கி எறியணும், தூக்கி எறிஞ்சே ஆகணும். சில சகோதரர்களுக்குள்ள மறைமுகமான சில பாவங்கள், மறைமுகமான சில பழக்க வழக்கங்கள், மனைவிக்கு தெரியாது, குடும்பத்துக்கு தெரியாது. ஒரு அன்பு குடும்பத்தை அறிவேன். ஐயோ, நல்ல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் அந்த கணவருடைய தவறான வாழ்க்கை நிமித்தம் அந்த குடும்பத்தின் வருமானம் அனைத்தும் இன்னொரு பெண்ணுக்கு போகிறது. ஏன் தெரியுமா? புருஷனுக்குள் மறைந்து கிடக்கிற பாவங்கள். இந்த பாவங்களை வச்சுக்கிட்டு யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. தூக்கி எறியணும். சில பெண்களுக்கு 10 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போறத நினைச்சு இப்பவே கவலை, இப்பவே கவலை. நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன ஞாபகம் இல்லை. ஒரு அம்மா ரொம்ப கவலையோட வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா எதுக்கு கவலைப்படுறீங்க? ஒன்றும் இல்லை, கடவுள் என் வியாதியெல்லாம் நீக்கி எனக்கு நல்ல சுகம் தரணும். என் பேத்தி கல்யாணத்தை பார்க்குற வரைக்கும் கடவுள் எனக்கு சுகம் தந்தா போதுமா, அதாம்மா எனக்கு கவலை. பேத்திக்கு என்ன வயசுன்னு கேட்டா, இப்போத்தாம்மா 3 வயசு ஆகுது அப்படின்னா. பேத்திக்கு இப்போத்தான் 3 வயசு தான். கல்யாணம் கண்டிப்பா ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் நடக்கும். கவலை எப்பவுமே தூக்கி வச்சுக்கிட்டாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கி வச்சுட்டாங்க. நான் சொல்றேன், தேவையற்ற உலக கவலைகளை தூக்கி போடுங்க. எதை புசிப்போம், எதை குடிப்போம், கர்த்தர் நடத்துவார். எப்படி குடும்பத்தை நடத்துவோம், கர்த்தர் நடத்துவார். உங்களை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்க தூக்கி எறிய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. பொல்லாத சில உறவுகள், ஆவிக்குரிய சகோதரன், ஆவிக்குரிய சகோதரி என்று சொல்லி பழகியே அவலட்சணமான நிலைமைக்கு போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். உங்கள் மனைவிதான் உங்களுக்கு தேவன் கொடுத்த பரிசு, உங்கள் கணவன் தான் உங்களுக்கு தேவன் கொடுத்த பரிசு. அநேகர் தன்னுடைய கணவனிலே குறைகளை பார்க்கிறது நிமித்தம் கணவனை நேசிக்க முடியவில்லை. மனைவியினிடத்துல கீழ்ப்படியாமையை பார்க்கிறது நிமித்தம் மனைவியை நேசிக்க முடியல. என் அன்பு சகோதரனே, உங்க ஒய்ஃபை பத்தி உங்களுக்கு ஒரு 90% தெரியும். ஆனால் 20% தான் தெரிகிற இன்னொரு பெண்ணை பார்த்து பாராட்டுகிறீர்கள், புகழுகிறீர்கள், அப்ரிஷியேட் பண்ணுகிறீர்கள். அதை போல ஒரு மனைவி இருந்துதான் நலமா இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அவளுடைய குறைபாடுகளை அருகில் போய் பார்த்தால் தான் தெரியும் அவள் எத்தனை குறை உள்ளவள் என்று. இன்றைக்கு சபையில இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் சில காரியத்தை தூக்கி போட்டுத்தான் ஆகணும். எஸ்ரா நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நெகேமியா ஒரு சீர்திருத்தத்தை பண்ணுகிறார். அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். தேவனுக்காய் வைராக்கியமாய் இருந்த இந்த தேவ மனுஷன் சபையிலே ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணும் பொழுது அவர் சொன்ன காரியம் வாசியுங்கள். நெகேமியா கடைசி அதிகாரம் 25, 26, 27.
அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீத்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டுமென்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி, நான் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள். நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொள்ளுகிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமா என்றேன். நெகேமியாவுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் வந்தது. பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போன ஜனங்கள் அங்கிருக்கிற அந்நிய ஜாதியான பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை தவிர வேறு தெய்வத்தை வணங்கக்கூடாது. நம்பர் 1. 2வது, அந்நிய பெண்களை புருஷர்களை விவாகம் செய்யக்கூடாது. சிறையிருப்புக்கு போனவர்களில் லேவியர்கள் கூட அந்நிய பெண்களை திருமணம் செய்து கொண்டார்களாம். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறார்கள். ஜனத்தில் பார்த்தால் அநேகர் அந்நிய பெண்களை விவாகம் செய்தார்கள். நெகேமியா சொல்லுகிறான், சாலமோன் ராஜா தேவனால் சிநேகிக்கப்பட்டவன், மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரப்பட்டவன், ஞானத்தில் சிறந்தவன், கேளாத ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்தார். அப்படிப்பட்டவனையும் அந்நிய தேசத்து ஸ்திரீகள் என்ன செய்தார்களாம்? வழுவி போக பண்ணினார்களாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவன் பல தேசத்து பெண்களை விவாகம் செய்தான். எல்லாருடைய தெய்வத்துக்கும் கோவில் கட்டினான். 1000 மனைவியை திருமணம் பண்ணி கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போனதுனால மேன்மையிலிருந்து விழுந்தான் சாலமோன். நெகேமியா அங்க சொல்றாரு, மேன்மையான சாலமோன தேவனால நேசிக்கப்பட்டவனை விழச் செஞ்சது மறுதேசத்து பெண்கள். என் அன்பு சகோதரனே, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு திருமணம் என்ற ஒன்று இருக்கும் என்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணோடு தான் இருக்க வேண்டும். 2வதாக, திருமணம் ஆனவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் நீங்கள் நேசிக்க கூடாது. என் அன்பு சகோதரி, உங்களுக்கும் அதே வார்த்தை தான். சகோதரன், சித்தப்பா, மாமா என்றெல்லாம் சொல்லி எந்த உறவுக்கும் நீ நெருக்கமான இடம் கொடுப்பாய் என்றால் நீ வழுவி போகும்படி அவர்கள் உன்னை வழி நடத்துவார். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை, பேசுவதற்கு ஒரு எல்லை, பழகுவதற்கு ஒரு எல்லை, போவதற்கு ஒரு எல்லை, தொலைபேசியில பேசுவதற்கு ஒரு எல்லை, எல்லாவற்றுக்கும் எல்லை 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 போட்டு வைப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே வீழ்ச்சி இருக்காது. அங்கே சரக்குகளை தூக்கி எறிந்தார்களாம். உலகத்தோடு இருக்கிற ஐக்கியம், உலக வேஷம், உலகத்தோடு இருக்கிற சிநேகம், உலக சிநேகிதர்களுக்காய் நேரத்தை செலவழிச்சு தேவனுக்கு நேரம் இல்லாத இருக்கிற சூழ்நிலைமை எல்லாம் இன்னைக்கு தூக்கி எறிந்தே ஆக வேண்டும். சரக்குகளை எறிந்தார்கள், தளவாடங்களை எறிந்தார்கள். அந்த தளவாடங்கள் பின்னாடி ரொம்ப தேவை, ஆனா கூட எரியணும், இல்லாட்டி கப்பல் மூழ்கிரும். இன்னைக்கு எச்சரிப்பா சொல்றேன், தூக்கி எரிய வேண்டியது நீங்க எரியலைன்னா உங்க கப்பல் மூழ்கும். கர்த்தர் உங்களை நடத்த முடியாது. எதை எதை எரியணுமோ தூக்கி எறிய. கோதுமை புசிப்பதற்கு வேண்டிய ஆகாரம், அதை கூட தூக்கி எறிஞ்சிச்சாங்க. ரொம்ப பிரஷியஸா ஒருத்தர் கண்களுக்கு விருப்பமான ஸ்திரீக்கு பின்னாடி எல்லாம் போனான். கடைசியில் அவன் கண்களையே பிடுங்கி விட்டார்கள். வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் ஒருவன் கொலை செய்தான். மோசே கொலை செய்து தப்பி ஓடி ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினான். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை எழுதி அவன் கையிலே கொடுத்தார். போய் உலகமெல்லாம் சொல், 10 கட்டளையில 1 கொலை செய்யாதிருப்பாக. அவன் வாங்கும் போது அடங்கி இருப்பான். ஐயா, இதை பெறதுக்கு நான் தகுதியா? இல்ல, நீ கொலை செஞ்சல்ல, நீ தான் எனக்கு வேணும், நீ போய் சொல்லு, கொலை செய்யாத. இந்த பயணத்திலே தூக்கி எறிய வேண்டிய காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு பயணம் செய்ய வேண்டும். 4வதாக, இந்த பயணத்தை குறித்து வேதம் மற்றொரு காரியத்தை சொல்லுகிறது. 27:19 கப்பல் போகிறது, காற்று வீசுகிறது, காற்று நின்றதை போல தெரியவில்லை, கப்பலெல்லாம் சேதமடைந்து விட்டது. ஆனால் கர்த்தர் மௌனமாய் இருக்கவில்லை. உங்கள் வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் இடைப்படுவார்.
27:19. 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. பொருளாதார நெருக்கடி, பிள்ளைகள் நிமித்தம் நெருக்கடி, புருஷனுடைய வியாதி நிமித்தம் நெருக்கடி. ஐயோ, இனிமேல் தப்பி பிழைப்போமா? இனி பிழைக்க வழி உண்டா? இனி வாழ வழி உண்டா? இவ்வளோ ஒரு அவமானத்துக்குள்ள போயிட்டுமே, இனி தப்பி பிழைப்போமா? இன்னைக்கு நீங்க நம்பிக்கையை இழந்து நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், நம்மை நடத்துகிற ஆண்டவர். அவர் என்ன சொன்னாரா? 27:22 வாசிங்க. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. வாழ்க்கையில நம்பிக்கையை இழக்கிற நேரத்துல தேவன் நம்பிக்கையை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா பிராண சேதம் வராதுன்னு சொன்னாரு? அடுத்த வசனம் வாசி. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன்னோடு கூட பயணிக்கிற எல்லாரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று. என் அன்பு சகோதரிகளே, உங்கள் நிமித்தம் உங்கள் முழு குடும்பத்துக்கும் தயவு வரும். உங்கள் நிமித்தம் ரட்சிக்கப்படாத உங்கள் பெற்றோருக்கு தயவு காட்டுகிற தேவன். எத்தனையோ நாள் அழுதிங்கல்ல, ஐயோ அந்த கிராமத்தில் இருக்கிற என் தாய் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, கிராமத்தில் இருக்கிற என் தந்தை எப்படி ரட்சிக்கப்படுவார்கள், என் உடன் பிறந்தாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களா, இப்படி கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், பவுலே, நீ பயப்படாதே, உன்னை குறிச்சு ஒரு தரிசனம் உண்டு. நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அதுக்கு தான் உன்னை நான் அழைச்சிட்டு வரேன். நீ பயணிக்கிற இந்த பயணத்துல காற்று வீசலாம், புயல் வீசலாம், அலை மோதலாம், உனக்கு நஷ்டம் வரலாம், கப்பலின் பின்னணியை உடையலாம், நீ சரக்குகளை எல்லாம் கூட தூக்கி போட்டலாம். ஆனாலும் பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். உன் நிமித்தம் உன்னோடு பயணிக்கிற அத்தனை பேருக்கும் நான் தயவு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பயணத்தில் உங்களுக்கு தயவு செய்கிற தேவன் கூட வருகின்றார். எபிரேய ஆக்கியோர் எழுதும் பொழுது 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இப்படி சொல்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை துவக்கினவர் ஆண்டவர், உங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆண்டவர், இடையிலே வருகிற எல்லா தடுமாற்றங்களிலும் உதவி செய்கிறவர் ஆண்டவர். பவுலே, பயப்படாதே, திடன்கொள். சோதனை வரும்போது மனுஷன்ட்ட ஓடாதீங்க, முழங்கால் போடுங்க, அழுங்க, இந்த வேதத்தை கண்ணீரால நனைங்க, பேசுங்கப்பா, எனக்கு சொல்லுங்கப்பா, உங்க வசனத்தை தாங்கப்பா, உங்க வசனம் தான் எனக்கு வெளிச்சம், உங்க வசனம் தான் என்னை நடத்தணும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நடத்துவார். எங்கள் ஊழியத்தில் ஒரு அருமையான தம்பதியர் இருக்கிறார்கள். 2 பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். எங்களுடைய பைபிள் காலேஜ் அடல்ட்டுக்கு நடக்கிற மாதிரியே சில்ட்ரனுக்கும் யூத்துக்கும் பைபிள் கிளாஸ் நடத்துகிறோம். முழு வேதத்தையும் டீச் பண்ணுறோம். 1 டே கான்ஃபரன்ஸ் ஃபுல்லாக வச்சு முழு பைபிளையும் சொல்லி கொடுப்போம். அதே போல் கிட்ஸுக்கு 15 டேஸ் ப்ரோக்ராம், யங்ஸ்டர்ஸ்க்கு 1 இயர் ப்ரோக்ராம், இது போல் நடத்துகிறோம். அந்த தம்பதியர் இந்த வாலிபர் ஊழியத்தை பொறுப்பாக எடுத்து உத்தமமாய் செய்வார்கள். திருமணமாகி ஆண்டுகள் ஓடியும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. 2 முறை தங்கியது, பிள்ளை பூரண வளர்ச்சி அடையவில்லை. தம்பதியர் ஆனால் உற்சாகமாய் ஊழியத்தை செய்வார்கள். 40 வயது ஆகும் பொழுது மருத்துவ முறைப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகும் பொழுது மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்காது, ஒரு பிள்ளையை தத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. எங்களுக்கு மிகவும் மனவேதனையாயிருந்தது. நாங்கள் சொன்னோம், உண்மை நேசிக்கிற பிள்ளைகளப்பா, நீர் அவர்களுக்கு மனம் இறங்க வேண்டும் என்று எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு அந்த தம்பதியருக்காய் ஜெபித்தோம். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விடவே இல்லை. 2 முறை குழந்தை தங்கி மரித்து விட்டதினாலே அவர்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுத்தேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான்.
நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்தேன் என்று ஆண்டவர் கொடுத்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து, ஒவ்வொரு நாள் இதை அறிக்கை பண்ணுங்க. 2 முறை பிள்ளை இழந்தீங்க, உங்களுக்கு கட்டாயம் ஒரு பரிபூரணமா ஒரு பிள்ளையை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி அவர்களும் பல வசனங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். ரோமர் 8:11 அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்ற வசனத்தை புருஷனும் மனைவியும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சாங்க. வருடங்கள் ஓடியது. 42 வயதாகிற பிறகு இயற்கையான முறையிலே கருத்தரித்தார்கள். ஹல்லேலூயா. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக மாற்றுவது எது தெரியுமா? கர்த்தருடைய வசனம். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு வசனத்தை கையில வாங்கிட்டு ஒவ்வொரு நாள் அறிக்கை செஞ்சு திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் திடன் கொள்ளுகிறேன், இந்த வசனத்திலே நம்பிக்கை வைக்கிறேன், இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன். அந்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர்களுடைய சாட்சியை கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஐயோ, ஒவ்வொரு இடத்திற்கும் போகும் பொழுது முதல் கேள்வி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்பாங்க. அது என் இருதயத்தை உடைக்கும், வீட்டில் வந்து அழுவேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னார்கள். இன்றைக்கும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஒரு பிள்ளையை சுமக்கும்படி வைத்தார். 42 வயதிலே. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரா? உங்கள் பிரச்சனைகளை மாற்ற மாட்டாரா? நிச்சயமாய் மாற்றுவார். திடன் கொள்ளுங்கள், எனக்கு சொன்னபடியே நடக்கும். 24 வாசியுங்கள். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். சொல்லுங்க, கர்த்தர் நம்ம எதை சொன்னாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். உங்களுக்கு அந்த விசுவாசம் வேணும். வசனத்தை அறிக்கை செய்ய 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 விசுவாசம் கூடும். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை திடப்படுத்துகிற தேவன். உங்கள் பயணத்திலே உங்களை திடப்படுத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்ளுங்கள். வாரத்தில் 7 நாளும் போய் வேலை செஞ்சுட்டு சண்டே சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போனீங்கன்னா உங்க விசுவாசம் பலப்படாது. இடையில ஒரு ஜெபக்குழுவை நீங்க ஆரம்பிச்சு கூடி ஜெபிங்க. தேசத்துக்காய் ஜெபிங்க, சபைக்காய் ஜெபிங்க. சபைகள்ல இடையில நடக்கிற கூட்டங்கள்ல வந்து பங்கு பெறுங்க. வாரத்துக்கு 1 நாள் மட்டும் வருகிறது உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தாது. கூடி வாருங்கள், சேர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், வசனத்தை தியானியுங்கள். உங்கள் பயணம் திடமுள்ள பயணமாய் இருக்கும். யாக்கோபு தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து வரும் பொழுது உள்ளமெல்லாம் பாரம். ஐயோ, நான் தனிமையில் போகிறேனே, என் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு வாலிபன் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு தனியா போறான். ராத்திரியிலே ஒரு கல்லை எடுத்து தலையிலே வைத்து நித்திரை செய்யும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நுனி வானத்தை தொட்டது. அதன் கீழ் நுனி யாக்கோபு படுத்திருந்த இடத்தை தொட்டது. அதன் மேலிருந்து கர்த்தர் அவனை பார்த்து, யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கு தருவேன். நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு கூட வந்து உன்னை ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். என்ன ஒரு ஆச்சரியமான தேவன் பாருங்கள். அவன் சொல்லுகிறான், ஐயா, நான் போகிற இடத்திலெல்லாம் என்னை காத்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை திரும்பி வர பண்ணுவீர் என்றால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் நிறுத்தின இந்த தூண் கர்த்தருடைய வீடாகும் என்று சொல்லி அவனும் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுகிறான். சிறுமையிலே, தனிமையிலே, வெறுமையிலே கடந்து போன ஒரு வாலிப மகனை தேற்றியது எது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு வயது முதிர்ந்தவர்களையும் தேற்றுகிறது ஆண்டவருடைய வார்த்தை தான். வாலிபர்களுக்கும் தேறுதல் தருவது ஆண்டவருடைய வார்த்தை தான். யாக்கோபு திரும்ப வருகின்றான். வரும் பொழுது தான் தூணாய் நிறுத்தின கல்லுக்கு அபிஷேகம் செய்து கர்த்தர் செய்த நன்மையை நினைக்கிறான். 2 பரிவாரங்களோடு கூட கர்த்தர் திரும்ப வர பண்ணினார். கர்த்தரை நினைக்கிறான் யாக்கோபு. உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மறுபடியும் எகிப்து தேசத்துக்கு யாக்கோபு போக வேண்டும் என்று யோசேப்பு அழைத்து கொடுத்த பொழுது யாக்கோபு பயப்படுகிறான். தேவன் சொல்லுகிறார், யாக்கோபே, நீ பயப்படாதே, எகிப்துக்கு போக பயப்படாதே, நீ போ என்று சொல்லி தைரியப்படுத்துறான். என் அன்பு ஐயா, என் அன்பு அம்மா, உலகத்துல நம்மளை திடப்படுத்துகிறது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை வாசிங்க, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை ரீட் பண்ணுங்க. இப்ப ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? ட்ரெயின்ல டிராவல் பண்ணா நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாட்ஸ்அப், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஃபேஸ்புக். நான் சொல்றேன், நல்ல பைபிளை
பைபிள் கமெண்ட்ரியை டவுன்லோட் பண்ணுங்க மொபைல். எங்கெல்லாம் சும்மா உட்கார்ந்துருக்கீங்களோ ஓபன் பண்ணி பைபிளை படிங்க. வேதத்தை படிக்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தை வளர்க்கும். உலகத்துக்குள்ளாய் போனா விசுவாசம் குறையும். திடன் கொள்ள பண்ணுகிற ஒரு பயணம். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதே அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசியுங்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த பயணத்தின் முடிவு எப்படி தெரியுமா? ஒரு உயிர் சேதம் நேரிடவில்லை. ஒரு பவுல் நிமித்தம் கூட பயணப்பட்ட அத்தனை பேருக்கும் தேவன் தயவு செய்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்திலே ஒரு நபர் கூட நித்திய வாழ்க்கையை அடையாமல் இந்த பூமியிலே மரிக்க மாட்டார்கள். அதற்கு உங்கள் அர்ப்பணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவரோடு கூட நீங்கள் பயணிக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து பயணிக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். தப்பி போகும் பொழுது மரத்துண்டு, உடைஞ்ச பலகை, இதோடு தான் தப்பி போனாங்களாம். உலகத்திலே கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போனது ஒன்றும் இல்லை. இந்த பூமிக்காகவே சேர்க்காதிருங்கள், இந்த பூமிக்காகவே வாழாதிருங்கள். நகைகளை சேர்த்து 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 வைப்பதை வாழ்க்கை நோக்கமாய் கொள்ளாதிருங்கள். வீடுகளையும் நிலங்களையும் வாங்கி வாங்கி சேர்ப்பது வாழ்க்கை நோக்கம் அல்ல. எப்படி தப்பி கரை சேர்ந்தார்கள்? கப்பலே உடைஞ்சிருச்சு, பொருளெல்லாம் மூழ்கிருச்சு, ஆத்துமா மட்டும் தப்புவிக்கப்பட்டது. இந்த புவி வாழ்க்கை முடிந்து போகும் பொழுது கோடீஸ்வரர்கள் பலர் மரித்தாலும் ஒருவரும் ஒன்றையும் கொண்டு போவதில்லை. ஒரு சின்ன கோல்டு 1 கிராம்ல போட்டிருந்தா கூட அதையும் எடுத்துக்கிட்டு தான் பெட்டிக்குள்ள என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போக போவதும் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்காய் வாழுகிற வாழ்க்கை மட்டுமே நிலைத்திருக்கும். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு பயணம். உங்களுக்காய் தேவன் தீர்மானித்த ஒரு பயணம், தீங்குகள் நிறைந்த ஒரு பயணம். ஆனாலும் தேவன் கூட இருக்கிற ஒரு பயணம். உங்களை திடன் கொள்ள பண்ணுகிற தேவனுடைய வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பயணம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை தப்பி கரை சேர பண்ணுகிற ஒரு பயணம். இந்த பயணத்தின் இடையிலே எத்தனையோ தீங்குகள் வரலாம், தீமைகள் வரலாம். நீங்கள் விலையேறப்பட்டவர்களை தூக்கி எறிந்து போட்டுவிட்டு கரை சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பயணிப்பீர்கள் என்றால், ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கப்படும், இங்கே ஏறி வா என்று அவர் சொல்லும் பொழுது தப்பி கரை சேர கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். அதுவரைக்கு உலகம், மாமிசம், பிசாசு இவைகளாலே பாதிக்கப்படாதபடி கரை திரை இல்லாத பரிசுத்த மணவாட்டியாய் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் கர்த்தர்ட்ட ஒரு விசை கிட்டி சேருவோம். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை அழைத்து விசுவாச பயணத்தை துவங்க சொன்ன தேவன், நீ உன் சொந்த தேசத்தையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அழைத்தாரே, அதே தேவன்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு விசுவாச பயணத்தை தொடர்ந்திருக்கிறீர்கள், அதை துவங்கி இருக்கிறீர்கள். இந்த பயணம் உங்களுக்கு என்ற தீர்மானிக்கப்பட்ட ஒரு பயணம். ஒரு சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி தேவன் அவனை தீர்மானம் பண்ணினார். ஒரு தாவீது ராஜாவாய் அமர வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ஒரு எஸ்தர் தன் ஜனத்தை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். சவுலாயிருந்த பவுல் மனம் திரும்பி திருச்சபைகளை கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். தாயின் கருவிலே உன்னை குறித்தேன் என்று எரேமியாவை அழைத்தாரே, அது தேவனுடைய தீர்மானம். என் அன்பு சகோதரனே, உங்களையும் ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு தீர்மானத்திற்காக இந்த உலகத்தில் பிறந்தீர்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தான் இந்த உலகத்தில் நீங்க வந்தீங்க, தற்செயலாய் வரல. என் அன்பு சகோதரி, உங்களை குறிச்சு கூட ஆண்டவருக்கு ஒரு பெரிய தீர்மானம். இந்த தீர்மானிக்கப்பட்ட பயணத்திலே நடப்பதெல்லாம் நன்மைக்கு. எத்தனையோ தீங்குகள், புயல், அலை, காற்று எல்லாம் மோதினாலும், கப்பலே சேதம் அடைந்தாலும்
நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, நான் நன்றியோடு துதிக்கிறேன். என்னை நடத்துகிற உம்முடைய அன்புக்காக நன்றி. என்னை நடத்துகிற எல்லா போராட்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில என்னை நடத்துகிற உம்முடைய அன்புக்காய் நன்றி அப்பா. இந்த தீங்கு நிறைந்த பயணத்திலே உங்கள் கப்பல் கரை சேர வேண்டும் என்றால் தூக்கி எறிய வேண்டியவைகளை இன்னைக்கு தூக்கி எறியுங்கள். வாலிப மகனே, என் அன்பு தகப்பனே, தாயே, சகோதரியே, எதை கர்த்தர் உனக்கு சுட்டி காட்டுறாரோ எல்லாத்தையும் இந்த மத்தியான வேளையில தூக்கி எறியுங்கள் கடலுக்குள்ளாக. அது எப்பேற்பட்ட விலையேற பெற்றதா இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு இடரலா இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து போடு என்று சொன்னார். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு என்று சொன்னார். நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்திற்கு செல்வதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் நீ பரலோகத்திற்கு செல்வது நல்லது என்று சொன்னார். எதை பிரஷியஸா வச்சிருக்கிறீங்க? எது உங்க விசுவாச வாழ்க்கைக்கு தடையா இருக்குது? எது தேவனை சேவிக்க முடியாதபடி உங்களை பின்னாடி இழுக்குது? இன்றைக்கு தூக்கி எறியுங்கள் எல்லாவற்றையும் கடலிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பரவசமாவதை விட மனம் திரும்புவதை தேவன் விரும்புகின்றார். இன்னைக்கு இந்த விசுவாச பயணத்தில் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த ஒரு காரியம்தான் நான் என் பயணத்தை வேகமா தொடர முடியாதபடி தடை செஞ்சது. இன்னைக்கு அதை வெட்டி எறிகிறேன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுவீங்களா? இன்னைக்கு தூக்கி எறிகிறேன் ஆண்டவரே. என் அவிசுவாசத்தை தூக்கி எறிகிறேன். என் சோம்பல் தனத்தை தூக்கி எறிகிறேன். என் நிர்விசாரத்தை தூக்கி எறிகிறேன். உலக விருப்பங்களை தூக்கி எறிகிறேன் ஆண்டவரே. நீ திடன் கொள் என்று சொல்லுகிற தேவன் உன் அருகில் நிற்கிறார். தைரியம் கொள்ளுங்கள் அம்மா, தைரியம் கொள்ளுங்கள் ஐயா. உங்களை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று சொன்னது போல உங்க வீட்டுல ஒருவரும் தப்பி கடலுக்குள்ள மறிக்க கூடாது. உங்க குடும்பத்துல ஒருவர் கடலுக்குள் விழுந்து விடக்கூடாது. இந்த உலகமாகிய கடலுக்குள், நரகமாகிய கடலுக்குள் நம்ம வீட்டுல ஒருவர் கூட விழவே கூடாது. வாயை திறந்து சொல்லுங்க, ஒருத்தர் கூட விழவே கூடாது ஆண்டவரே. என் வீட்டுல ஒருவர் ரட்சிக்கப்படாம மறிக்க கூடாது. உங்க வயது முதிர்ந்த தாய்க்கு இந்த வாரத்துல போய் சுவிசேஷம் சொல்லுங்க. உங்க வயதான தகப்பனுக்கு இதே நாள்ல போய் கர்த்தருடைய ரட்சிப்பை சொல்லுங்க. எல்லாரும் தப்பி கரை சேரும்படியாய் ஆண்டவர் தெய்வீக திட்டத்தை படியாய் உன் பயணத்தை நடத்துகிறார். ஓ, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எல்லாரும் வாயை திறந்து அந்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஒவ்வொருவருடைய விசுவாச கப்பலை பலப்படுத்துங்க ஆண்டவரே. விசுவாச பயணத்தை பலப்படுத்துங்க. பிசாசு பெருங்காற்று போல வந்தாலும், அலைகளை போல வந்தாலும் ஒருவர் தடுமாற கூடாது. கப்பல் உடைஞ்சாலும் பரவாயில்லை, கரை சேரணும் ஐயா, கரை சேரணும். அந்த நித்திய கரை நாடும் துறைமுகம், அந்த நல்ல துறைமுகம் போய் சேர வேண்டுமே. சபையை பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துங்க. பவுலே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த வழியெல்லாம் கூட வருவார், பயணமெல்லாம் கூட வருவார். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் வனைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு
ஒரு வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு மனமார நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜெபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை, இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: பைபிள் கால்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 189020001658, ஆக்சிஸ் பேங்க், சென்னை 7, IFS கோட் UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.